பவானி ஈஸி சிம்பிள்ல இன்னைக்கு நாம சாதமோ டிஃபனோ எது மீதாலுமே கவலையே தேவையில்லை. மீத உணவுகளை வச்சு ரொம்ப டேஸ்டான விதவிதமான ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒரே வீடியோல 10 ரெசிபி வந்து யூடியூப் சேனல்ல இருக்கு. அதுல இருந்து ஒரு ரெசிபி தான் இப்போ பார்க்க போறோம். உங்களுக்கு தேவைன்னா யூடியூப்ல அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் மீந்த சாதத்தை சேர்த்துக்கோங்க. சாதம் உதிரி உதிரியாக நல்லா இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம மத்தியானம் மீந்த சாதத்தில் ஈவினிங் செஞ்சு தரலாம். கூட ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த சாதத்துக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அதை மட்டும்தான் நான் இப்போ சேர்த்துருக்கேன். ஒரு சுற்றி எடுத்துகிட்டு தேவைப்படுற மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் பொடியாக கட் பண்ண வெங்காயம், நான் வந்து இன்றைக்கி மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கல, பச்சை மிளகா காரமே போதுன்றதுனால ஒரு மிளகா சேர்த்து அரைச்சிருக்கோம். இப்போ பொடியாக கட் பண்ண 3 மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக கட் பண்ண சேர்த்துட்டு கேரட் துருவல் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சோண்டு 2 ஸ்பூன் ரவை, கொஞ்சமாக கோதுமாவும் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து உருட்டி தட்டுற அளவுக்கு பதம் வேணும், அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மாவெல்லாம் சேர்த்தனால உப்பு வந்து பத்தாது, அதனால தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு மாவு இந்த ரவை எல்லாமே இறுகி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். இப்போ இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. பக்கத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி துணி போட்டு தட்டி போட்டாலும் சரி, இல்லை கவர் போட்டு தட்டினாலும் சரி, நான் வந்து தவாலே தட்ட போகிறேன். அதனால் தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி வச்சுட்டு நீங்கள் தண்ணி தொட்டு லைட்டாக நல்லா அடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. ஈவினிங் டிஃபனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசை மாவு இல்லாதப்ப நம்ம மார்னிங் கூட இது செய்யலாம். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்கும். எண்ணெய் நல்லா 2 பக்கமும் விட்டு நல்லா பொன்னிறமாக ரோஸ்ட் ஆகி வர அளவுக்கு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக செய்கிற பருப்பு அடையோட இது வந்து டேஸ்ட் நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும். எந்த வித்தியாசமும் தெரியாது. நம்ம யாருக்கு வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து சட்னி சாம்பாரோட ஒரு போண்டாவோட கொடுத்தீங்கன்னா ஈவினிங் பர்ஃபெக்டான டிஃபனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி வேறு ஒரு புது வீடியோவில் நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.